நாம் விசேஷித்தமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் விசேஷித்தமான காணிக்கையை செலுத்துகிற தேவ பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். என்னோடு கூட மார்க் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 42-43 நாம் பார்ப்போம். அதிலே ஒரு ஏழை விதவை தாய், எல்லோரும் காணிக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஏழை விதவை தாய் அங்கு வருகிறார்கள். அவர்கள் வருகிற பொழுது தன்னிடத்தில் இருந்ததான அன்றைய நாளுக்குரியதான 2 காசுகளை அவர்கள் ஆண்டவருக்கு என்று முற்றிலுமாக போட்டு விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் ஒருவரையும் பார்த்து 100% நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று கேட்கவில்லை. அந்த தாய் 100% கொடுத்து விட்டார்கள். இன்று தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை நாம் வஞ்சித்து அநேக நேரங்களிலே நாம் வைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு தேவ மனிதர் ஒரு ஆற்றை கடந்து ஒரு வியாபாரத்திற்கு கடந்து செல்கிறார். மீண்டுமாய் அவர் திரும்பி வரும்